ஆரம்பிக்கலாங்களா? மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். நம்ம டிஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிளில் வந்து இந்த வாரம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் நடந்தது, இனி நடக்க போகிறது எல்லா விஷயத்தையும் பற்றி அப்டேட்ஸ் பற்றிலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸ்ருதி அணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஸ்ருதி. இன்றைக்கி நம்மளுடைய சினிமா சர்க்கிளில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அஜித்துடைய பிறந்த நாள். அதுக்கு வந்து போன வாரம் வந்துட்டு ஆனிவர்சரி. தலையின் பிறந்த நாள். தலைன்னு சொல்லக்கூடாது, ரசிகர்கள் அவர் சொல்றதுதான் நம்ம ரசிகர்களும் ஃபாலோ தலையோட பிறந்த நாள். ஏன்னா நாளைக்கு பில்லா வேற ரிலீஸ் ஆகும். ஆமா, பில்லா படம் வர்றப்ப அவர் என்னவா இருந்தாரு? அப்ப தலைதான் இருந்தாரு. ஆடு போய் எப்படி மாத்துவாங்க? தலம் தான் போட்டாங்க. இப்போ போய் அவரை ஏகேன்னு சொல்லிட்டதுனால வந்து ஏகேன்னு போட முடியாது. இருந்தாலும் அவர் சொன்னதை ரசிகர்களா நம்ம ஃபாலோ பண்ணணும்ல. பிறந்த நாள் அதனால வந்து போன வாரம் அவருடைய ஆனிவர்சரிக்கு வந்து அமர்கலம் ரீரிலீஸ் ஆகி நல்ல வெல்கமிங்கா இருந்தது. அல்டிமேட் ஸ்டாரா இருந்தாரு. ஆமா. இப்போ வந்துட்டு பில்லா வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி, ஒரு 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 பெரிய ஹைப் அண்ட் ஆல்சோ ஒரு சேஞ்ச் வந்து. ஆமா, ரஜினி எந்த இடத்துலயுமே வந்து டச் பண்ணாம பில்லால வந்து அஜித் வந்து டோட்டலா விஜய்னே வந்துட்டு இருக்கு. இவர் வந்து நல்லா அஜித் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற ரெண்டையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணா ஸ்டைலிஷான ஒரு படம். ஏற்கனவே நம்மளோட பழைய வீடியோல எல்லாம் கூட நானும் மனோஜ் பேசும்போதெல்லாம் கூட சொல்லியிருக்கோம், இந்த பில்லா வந்து இது ஒரு ரீமேக் படம் தான். ஆனா அப்படி கிடையாது. இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான படமா மாறின படம். மலேசியாவை வந்து ஒரு கேங்ஸ்டர் ஹப்பா மாத்தின ஒரு படம் வந்து இது. ஏன்னா அதுக்கப்புறம் வர கேங்ஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா கட்டாயமா ஒரு சீனாச்சும் மலேசியால இருந்துரும். மலேசியால அந்த ஹோட்டல் மேல உட்காந்து எல்லாரும் பேசி ஒரு சீன் வந்து கட்டாயமா இருந்துடும். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசனா இருந்தது. ஸ்டைல் ஐகானா அஜித் வந்து மாறினதுக்கு பில்லா ஒரு முக்கியமான படம். நயன்தாராக்கும் ஒரு கம்பேக்குக்கு பில்லா ஒரு முக்கியமான படம். ஸோ இத்தனையும் வந்து சேர்ந்தது தான் வந்து பில்லா. அது வந்து பிறந்த நாளுக்கு வந்து ரீரிலீஸ் ஆகிறது வந்து ரசிகர்களா எல்லாருக்கு மத்தியிலையும் ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். கொண்டாட்டம் இருந்தாலும் அமர்கலம் படத்தை வந்து இது வரைக்கும் வந்துட்டு அஜித்தோட பசங்க யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து அஜித்தோட ஃபேமிலிக்கு வந்து அதை போட்டு காட்டணும்னு சொல்லி ஒரு ஆங்கர் வந்து ஒரு ஷோவில் வந்து கேட்குறாங்க. அஜித்தும் ஷாலினியும் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு மெயினான காரணமாக இருந்தது இந்த அமர்கலம். அமர்கலம் படத்தில் வந்து நடிக்கவே மாட்டேன்னு சொல்லி அஜித்தை வந்து ரிஜெக்ட் பண்ணது வந்து ஷாலினி. இதில் ஷாலினி நடிக்க வைக்கிறதுக்காக ஒரு 6 மாதம் வந்து ஏகப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் வந்து நடிச்சிருக்காங்க. விஜயோட 2 படம் பண்ணியிருக்காங்க, அஜித்தோட அவங்க ஒரு படம் தான் பண்ணாங்க. ஒரு படமே வந்துட்டு சூப்பர் ஹிட்டு. அந்த அளவில் வந்துட்டு போன ஒரு படம் இவங்களோட மெமரிக்காக திரும்ப அந்த படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி ஏறத்தாழ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 100 தேட்டருக்கு மேலே படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா இடங்களையும் படம் நல்லாவே போயிருக்கு. அப்போ மே 1க்கு வந்துட்டு இப்போ பில்லா இப்போ ரிலீஸ் ஆனது வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. அதுவும் அதே ஒரு இடத்த வந்து பிடிச்சிருச்சு அப்படிங்கிற. இந்த மாதிரி ரீரிலீஸ் கொடுத்தா அவ்வளோதான். அவர் அப்புறம் வந்து புது படங்களை பற்றி நீங்கள் என் பழைய படங்களே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணும் வேற கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் புது படமும் பண்ணாதான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைலிஷ் பற்றியே சொல்லிட்டு இருந்ததுனால வந்து எனக்கு டக்குன்னு வந்து இந்த கன்னடத்தில் ஒரு ஆக்டர் இருக்காரு. ஆமா, அவரோட படத்தோட அப்டேட்ஸ் அவரோட அடுத்தடுத்து அவர்கிட்ட கேட்டாங்க KGF 3 எப்போ வரும் அப்படின்னு கேட்டப்ப இப்போதைக்கு நாங்கள் இன்னும் ஷூட்லாம் எதுவும் ஆரம்பிக்கல, நாங்கள் இந்த டாக்ஸிக் அந்த படத்தோடைய இதில் தான் வந்து பிஸியாக இருக்கும். அது என்ன படம்? சாரி, டாக்ஸிக் தான். டாக்ஸிக்ல தான் வந்து ஆமா ராமாயணாலலாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால டாக்ஸிக் வந்து ஜூன் மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் தான் நாங்கள் வந்து பிஸியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் KGF 3 வரும் அப்படிங்கிறது வந்து முன்னையே சொன்னது தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக எந்த ஊருக்குமே அந்த படத்தில் நடக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆமாம், இவரை பற்றி நம்ம அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தமிழ் சினிமாவுக்கு டக்குன்னு வந்து பார்த்தா STR தான் ஞாபகத்துக்கு வராரு. காசா கிராண்ட் விளம்பரத்தில் STR வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஏற்கனவே நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், நடிச்சிருக்காரு. திரும்ப STR நடிக்கிற அதவே ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. அப்டேட்ஸில் இப்போ அதுதான் முக்கியமானதாக இருக்குது. காசா கிராண்டோடைய விளம்பரத்தில் STR. ஆனால் அவரோட படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது அரசன் தான் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அதான் பிரச்சனை எல்லாமும் முடிஞ்சிருச்சு. ஸோ அரசன் வந்துடும். அஸ்வந்த் மாரிமுத்தோடையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க, படம் தான் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு படத்தை கொடுங்கன்னா யாருமே கொடுக்கல. ஆனா தனுஷ் கொடுத்துருக்காரு. தனுஷ் அதெல்லாம் வந்துட்டு அவர் கெரியர் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் படம் இல்லாத வருஷமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கோம். நீங்க
டக்குன்னு திரும்பி பார்க்குறப்ப டேரக்டராக ஒரு படம் ஓடிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் இன்னொரு டேரக்டர் நடிச்சிட்டு இருப்பாரு. அதுதான் தனுஷ் அப்படிங்கிற. ஆமா, ரொம்ப அவரும் வந்து எனக்கு தெரிஞ்சு கமலுக்கு அடுத்து டைரக்ஷன், ஆக்டிங் அந்த மாதிரி நிறைய புதுசா எதுவும் பண்ணல. நான் எதுக்கு சொல்றேன்னா கமலோட கம்பேர் அந்த பிஸியா இருக்கிறதுக்கு சொல்றேன். அந்த இந்த பீரியட்ல வந்து நான் வந்து கமலோட கம்பேர் பண்ணீங்க, டிஆரோட கம்பேர் பண்ண கூடாது. ஓகே பண்ணலாம், டிஆரோட கம்பேர் பண்ண நான் வரேன். எல்லாமே இன்னும் மியூசிக் மட்டும் தான் பண்ணல. தனுஷ் அதையும் கத்துக்கிட்டு கண்டிப்பா மியூசிக் பண்ணுவாருங்கிறதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாங்க எஸ்டிஆர் காலம்ல, அதனால இல்ல எஸ்டிஆர் காலத்துல உள்ளவங்கலாம் உட்காந்துருக்காங்க. நம்ம கேமரா முன்னாடி ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு, அவரும் வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸா 2 பேர் இருக்காங்க. அவங்களே சிரிக்கிறாங்க பாருங்க. எஸ்டிஆர் சொன்ன உடனே கேசாகிரான் விளம்பரத்துல வராரு கேமரால நமக்கு சோர்ஸ் இருக்கு. சாய்நாத் எஸ்டிஆர் ஃபேன் தான். இல்ல அவர் வந்து அவரோட கண்டென்ட்லயே தெளிவா கொடுத்துருவாரு. அவர் எங்கிட்ட ஒரு எஸ்டிஆர் கொண்டு வந்து இறக்குவாரு. இந்த கரை படத்தை பத்தி எங்கேயா பேசிடுவாரு. ஏன்னா கரை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அவர் முதல்ல கொடுத்துருவாரு, கரையை பத்தி சாய் சொல்லிடுவாரு. கரை வர இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வர 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி படம் நல்லா போயிட்டு இருக்கு. மாரி செல்வராஜ் கூட ட்வீட் பண்ணியிருக்காரு, ஒடிசாவின் வந்து கரசாமி அப்படிங்கிறத சொல்லிட்டு ஜித்தா அவங்களுடைய ஜித்து முண்டா அவரோட அந்த விஷயத்தையும் வந்துட்டு போட்டு டேக் பண்ணி சொல்லியிருக்காரு. சொசைட்டி எப்படி இருக்குது, இந்த படம் கரை வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, பாக்ஸ் ஆஃபீஸில் இடம் பிடிச்சிச்சு அப்படின்னா, இது இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய விஷயமா தாக்கத்தை ஏற்படுத்தும். திரைக்கதையிலேருந்து கதையிலேருந்து வசனத்துலேருந்து எல்லாமே ஓவராலாக வந்துட்டு பாராட்டப்பட வேண்டிய படம் விக்னேஷ் ராஜாவோட. இது ஜி பிராஸோட மியூசிக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்திருக்குன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜியோட ஆக்டிங்லேருந்து எல்லாமே கரை வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியா. ஆமாம், அண்ட் ஆல்சோ கரைக்கு ஃபர்ஸ்ட் கரசாமி இந்த பேரே வச்சிருக்காங்க. அப்புறமா சில காரணத்தினால கரண் மாத்தினாங்களா. ஆனால் விக்னேஷ் ராஜா ஒய்ஃப் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப ஹோல்சமாக இருந்தது. என்னன்னா விக்னேஷ் ராஜா ஒய்ஃப் வந்து கரசாமின்னு டைட்டில் இருந்தப்ப நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரி ஒரு 108 தடவை கரசாமிலாம் எழுதிட்டு இருப்பாங்க. அதை விக்னேஷ் ராஜா வந்து ஃபன்னியாக பழைய பேரை வந்து எழுதிட்டா அப்படின்னு சொல்லும்போது தனுஷ் சொன்னார், நீங்கள் வந்து அதில் எழுதியிருக்கிற பேனா அண்ட் பேப்பரை தான் பார்த்தீங்க, ஆனால் எப்படியாவது தான் கணவர் ஜெயிச்சிடக்கூடாதா அப்படிங்கிற அவங்களோட மனசை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் கடவுள் அப்படிலாம் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது வந்து அந்த மொமெண்ட் ரொம்ப ஹோல்சமாக இருந்தது ஆக்சுவலி. ஒரு த்ரில்லர்லேருந்து ஒரு இதுவும் ஆல்மோஸ்ட் அந்த ஜானர் தான், ஆனால் வந்து இதுலேயுமே வந்து விக்னேஷ் ராஜா வந்து சூப்பராக பண்ணிட்டாரு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். இதே மாதிரி 3 Idiots படத்தை பற்றின கூட 2 வரப்போகுதுங்கிற அது ஒரு எதிர்பார்ப்பு. ஏற்கனவே அது வந்து தமிழில் வந்து நண்பன்கிற பேரில் விஜய் நடித்து படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ திரும்ப அந்த படம் வந்துட்டு ஹிந்தியில் வந்துட்டு 2ல் வந்து வருது அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி. ஆனால் ரீமேக் பண்ணும்போது விஜய் இருக்க மாட்டாரே. ஒருவேளை விஜய் நாளைக்கு வந்துட்டு ஜனநாயகன் ரிலீஸ் வர இருக்குது, மே மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் ஒருவேளை ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகி இல்லை திரும்ப இன்னொரு படம் நடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் விஜய்க்கு போனான்னா ஒருவேளை அதே படத்தை கூட வாங்கி கூட நடிக்க வாய்ப்பு இருக்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இந்தியா டுடேவுடைய கருத்து கணிப்பு வந்து நடந்துருச்சுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை தமிழ்நாட்டில் யாராலையும் மாற்ற முடியாது. ரசிகர்கள்லாம் வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க கொந்தளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஷாக் ஆயிட்டான்னு உச்சத்துக்கு போயிட்டாங்க எல்லாருமே இந்தியா டுடேவோட இதில் வந்து. அப்போ ஜனநாயகன் ஆகுமா ஆகாதாங்கிறது இந்தியா டுடே முடிவு பண்ணிருச்சு இப்போ. அதனால் வந்து ஒருவேளை அது பழிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஜனநாயகனையும் மறந்துட வேண்டியதுதான், இதையும் மறந்துட வேண்டியதுதான், ரெண்டையும் மறந்துட வேண்டியதுதான். ஏன்னா அவர் ஜனநாயகம் படி ஆட்சி அமைச்சிட்டாருன்னு சொல்லி முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த இடத்துல லாக் ஆயிடுச்சு. அப்படியே போனோம்னா சூரி பற்றின அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருக்காங்க? சூரியும் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு சூரி வந்து கரையிலே நம்ம சொல்லியிருக்கணும். கரை டைரக்டரோட முதல் படம் போர் தொழிலப்பே வந்து சூரி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொன்னாராம். அப்புறம் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப அமைதியாக அந்த படத்தை வந்துட்டு பார்த்தாங்க. எவ்வளோ அமைதியானா காயின் வந்து போட்டால் கூட அது வந்து அவ்வளோ சவுண்டாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு அமைதியாக இருந்தாங்கன்னா அது வந்து உங்களுடைய நீங்கள் அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருக்கீங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த அப்ரிஷியேஷன் கொடுக்கும்போதே கண்டிப்பாக ஒரு கதைக்கும் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஸோ அவரும் இப்போல்லாம் இந்த ஜானர்ல தான் பண்றாரு அப்படிங்கிறப்ப அடுத்த படம் வந்து சூரியோடையும் கமிட் ஆகலாம். ஸோ சொல்லப்படுது இப்போ சூரி நடிக்கிற படத்துக்கான ஷூட்டும் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதில் கருப்பு வர கருப்பு May 14 வந்து ஒரு வழியாக ரிலீஸ் ஆகுது. மதுரையில் ஆடியோ லான்ச் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கருப்பு சாமியோட கதை அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கருப்பு சாமிங்கும் போதே அவங்க வந்து எல்லாமே பிளான்டாக தான் பண்ணியிருக்காங்க.
கருப்பசாமின்ட்டாங்க. மதுரையில் ஆடியோ லான்ச் பண்ணாங்க. எல்லாரும் வந்து சாய் அபியங்கருக்கு ஒரு முக்கியமான படம். சாய் அபியங்கர் இந்த படம் வந்து எங்கடா சாய் அபியங்கர் வராம இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இந்த படம் கமிட் ஆகும்போது 2வது படம் தான் இது இருந்துச்சான். ஆனால் இப்போ அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 படம் கிட்ட கமிட் ஆயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேப் வந்து ஆர்ஜே பாலாஜியே கூட சொன்னார். வலிமை அப்டேட்டுக்கு அப்புறம் எல்லாரும் நிறையா கேட்டது வந்து கருப்பு அப்டேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கருப்புக்கு வந்து இப்போ வரைக்கும் பயங்கர ஹைப் வந்து இருக்கு. அது வந்து பூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு உண்மையிலே மனசார நானுமே நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கம்பேக் வந்து சூர்யாவுக்கும் ரொம்ப தேவையா இருக்கு. ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. ஆமா, பல வருஷமா வந்துட்டு ரெட்ரோ வரைக்கும் சூர்யாவால எந்திரிக்கவே முடியல. இனிமேலாச்சும் வந்துட்டு இந்த கருப்பு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலமா அமையட்டும். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஆமீர் கான் பற்றி 3 Idiots பற்றி பேசினதால சாய் பல்லவி வந்து பாலிவுட்ல வந்து டெபியூ பண்றாங்க. யாரோடனா ஆமீர் கான் பையனோட ஒரு படத்துல வந்து டெபியூ பண்றாங்க. ஆமா, ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து அப்போதான் ஞாபகம் வந்துச்சு ஆமீர் கான் பற்றி சொல்லும்போது. ஸோ அவர் பையன் வந்து ஏற்கனவே 2 படம் நடிச்சிருக்காரு. ஸோ அதில் இது வந்து அதுலேயும் நம்ம தமிழ் படம் ஒன்னோடைய லவ் டுடே ரீமேக் வந்து அவர் தான் நடிச்சாரு. ஆமாம். ஸோ அவர் இன்னொரு படம் பண்ணுற அதில் சாய் பல்லவி நடிக்கிறாங்க. ஸோ அதோட ப்ரமோஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கீர்த்தி சுரேஷுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கீர்த்தி சுரேஷும் மிஷ்கினும் நடிக்கிற படம் சத்யவான் சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு டைட்டில் வச்சு ஆமா ஃபர்ஸ்ட் லுக். ஆனா என்ன ரோல்ல இருப்பாருங்கிறது வந்து யோசிக்க முடியல. ஒருவேளை சத்யவானா நடிச்சா இருக்கலாம், தெரியலையே. மிஷ்கின் எல்லா ரோலுக்கும் வந்து செட் ஆவார். ஆமா, அந்த ரோல் அந்த ரோல்லாம் இல்லை. அவரும் ஒரு நடிப்பு அரக்கன்னா. ஆமா ஆமா, அவரோட இது போயிட்டு வேற யாரை பற்றின அப்டேட்ஸ் வந்துட்டு என்ன படம்லாம் ரிலீஸ் ஆக வெயிட்டிங். ஸோ வேற வந்துட்டு இது தவிர்த்து கருப்பு நம்ம ஜனநாயகனை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக இதை சொல்லணும். ஜனநாயகனுடைய எடிட்டர் வந்து அப்பவே வந்து அவங்க பிரதீப் வந்து அசோசியேஷன்ல இருந்து அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமா, பேனும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தாண்டி இன்னொருத்தர் கூட இப்போ ரீசெண்டாக யாரோ எங்கேயோ பார்க்கும்போது அவரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த படத்தை பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சிசிடிவியில் வந்து ஓட்டு பெட்டிலாம் பாதுகாப்பாக வச்சிருக்கிற இடத்துல உட்காந்துட்டு ஒருத்தர் ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸும் வெளியாச்சு. ரொம்ப வெறித்தனமான ரசிகராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அங்கே இருக்கிற வாக்குப்பட்டியில் ஃபுல்லாக இந்தியா டுடே சொன்ன மாதிரி வந்து விஜய் அவர்களுடைய வாக்குகள் வந்துட்டு பதியப்பட்ட நிறைய பெட்டிகள்லாம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிற டைமில் அவர் உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்காருங்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயம் தான். இல்லை, அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். பெட்டிக்குள்ளேயும் விஜய் தலைவர் தான் இருக்காரு, நம்ம ஃபோன்லேயும் தலைவர் தான் இருக்காரு, சிசிடிவியை பார்த்து செய்தியும் போடுறானுங்க, அதை தான் போடுறானுங்கிறப்ப அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயமா மாறி. ஒருவேளை அவர் இப்படி அவர் ஒருவேளை வந்து அவர் படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன பண்றது, நம்ம பார்த்துடணுமேன்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். டக்குன்னு அரசியலுக்கு வந்துட்டு அவரே கூட மறந்துடலாம். படம் ஒன்று இருக்குது ரிலீஸ் பண்ணணுமாங்கிறத மறந்துடலாங்கிறப்ப வந்து யூஸ்வலி பார்த்துட்டாரு படத்தை, ஏதோ ஒரு ஆர்வத்தில் பார்த்துட்டாரு, அவ்வளோதான். பாவம். அப்புறம் அரெஸ்ட் ஆகிட்டார் தானே. ஆமாம். ஸோ அதை தவிர்த்து சன் மியூசிக் வந்து மறுபடியும் விஜயோடைய பாடல்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே கேடிவி தான் படத்தை நிப்பாட்டி வச்சிருந்தானுங்க, சன் டிவி தான் நிப்பாட்டி வச்சிருந்தானுங்க. கடைசில பாட்டு விஷயத்தை நிப்பாட்டிட்டாங்க. நானும் இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ சன் குரூப்பே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க போல. இப்போ வந்து பாடல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா டுடேயோட கத்துக்கணிப்புக்கு பின்னால் அதுக்கப்புறம் படமும் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், படமும் ஆரம்பிச்சிருவாங்க, வரிசையா ஓட ஆரம்பிச்சிடும். ஆமா, திரும்ப வந்துட்டு வந்துடும் எல்லா படமும். பூவே உனக்கால இருந்து எல்லாமே ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆஃப் த விஜய் படம் வந்து கேடிவிலையும் சன் டிவிலையும் தான் ஓடுச்சு. இப்போ அவங்க மறுபடியும் வந்து அவங்களுக்கே படமே இல்லை, எதை போடுறதுன்னே. எல்லா படமும் சன் டிவி கையில தான் இருக்குது. ஆமா, விஜய்க்கு பெரிய ஹிட் படமும் சன் டிவி நிறைய கொடுத்துருக்காங்கிறப்ப சொல்லி போட்டு தான் ஆகணும். அது எவ்வளவு நாள் தான் மறைச்சு வைக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாடல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்படியே இதுவாயிடும். அதை தவிர்த்து வந்து அர்ஜுன் வந்து AGS 28 படத்தில் வந்து ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காரு. அர்ஜுன், பிரீத்தி முகுந்தன், அப்புறம் வந்து அபிராமி. ஸோ அர்ஜுன் அபிராமி முன்னையே வந்து ஒரு 90s பீரியடில் ஒரு ஹிட் பேர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு மாதிரி கொஞ்சம் நோன் பேரா இருந்திருப்பாங்க. இருந்தது அந்த பேர் வந்து நிறைய பேசப்பட்டது. படமும் நல்லா போயிருக்குது அப்படிங்கிறாங்க. ஐ திங்க் வானவில்லா ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். ஆமா, படத்தோட பேர் எனக்கும் எக்ஸாக்டா தெரியல. ஸோ கரெக்டா இருந்தா வானவில்லா தான் இருக்கணும் அந்த படம். அந்த படம் ஹிட் ஆச்சு. அவங்க மறுபடியும் இப்போ வந்து சேர்ந்து AGS உடைய 28வது படத்துல வந்து நடிக்க போறாங்க. ஒரு 90s காம்போ வந்து வருது அப்படிங்கிற. ஆமா,
ஆனாலும் அர்ஜுனை விட பிரபு அபிராமி காம்போ வந்து பயங்கர ஹிட்டு. இப்போ வரைக்குமே குடும்பங்கள் படம் அப்படின்னாலே வந்து பிரபு வந்து கண்டிப்பா இருந்துருவாரு. ஸோ அவருடைய பேரா வந்து அபிராமி நல்லா இருந்தாங்க. ஸோ மற்றவங்கள தாண்டி அந்த டைம்ல வந்து அபிராமி வந்து சூப்பராகவே இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் வந்து மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் வந்து வந்திருக்கு. ஆமா, அப்படிங்கிறது தான். அதுல வந்து அதுக்கு வந்து அவருடைய அவங்களோட பசங்களை தாண்டி அவருடைய நெஃப்யூ தான் வந்து நடிச்சிருக்காரு. அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் நெஃப்யூ வந்து ஆடிஷன் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அவர் ஆடிஷன் பண்ணும்போதே வந்து அந்த டைரக்டர் டீம்ல வந்து சொல்லிட்டாங்களாம், நீங்க வந்து பண்ணுங்க, நீங்க உண்மையிலேயே ஆப்டா இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆனா மட்டும்தான் உங்களை நாங்க வந்து எடுப்போமே வழிஞ்சு ஜஸ்ட் பிகாஸ் பிளட் ரிலேஷன் அப்படிங்கறதுனால எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் அதுக்காக ரொம்ப மாசம் வந்து ட்ரைனிங்லாம் போய் அதுக்கப்புறம் தான் வந்து இதுல செலக்ட் ஆகி அதுவும் நல்லா தான் போகுது, பயங்கரமா போகுது. அடுத்து வந்து லீடர் அவர் மறுபடியும் இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே டைரக்டரோட மறுபடியும் வந்து சேர போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் 100 நாள் போறதுக்குள்ளே அந்த படம் 200 நாள் ஓடுங்கிறது லீடர் வந்து அப்படி ஒரு ஏன்னா செலிப்ரேஷன் போய்கிட்டே இருக்குது. ஆமா, 5 நாளைக்கு கூட செலிப்ரேஷன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவர் மறுபடியும் வந்து அவரை கூட நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. இதை தவிர்த்து வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிட்டோம் தான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து ராஜ்குமார் பெரியசாமியோடைய தனுஷ் படம் வந்து போயிட்டுருக்கு, ரொம்ப வேகமாக போகுது. மாரி செல்வராஜோடையும் நடிக்க கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது நம்மளும் போன வாரமே பேசியிருப்போம். யூத்தோட ஒரு சாங் ஏதோ முட்டை கலக்கி ஆமா வந்து 125 ப்ளஸ் வந்துட்டு மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும். அந்த பாட்டு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டை வச்சு தான் இவங்க வந்து படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. அப்புறம் அந்த பாட்டுக்காக வந்து படத்துக்கு போனப்ப எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னன்னா அந்த பாட்டை வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் பிளேஸ் பண்ண, நீங்க அந்த பாட்டை பார்க்கணுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணியிருப்பாங்களோ என்னவோ எனக்கு வந்து தெரியல. ஸோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு எண்டு கிட்ட தான் வந்து அந்த பாட்டே வரும். அந்த பாட்டு முடிஞ்சிருச்சுன்னா கிளைமேக்ஸ், அவ்வளோதான். டியோட ஆல்பம் சந்தோஷ் நாராயணனோட இதுல வந்து அதுவும் வந்துட்டு ஒரு அவர்தான் மியூசிக், அவர்தான் ப்ரொடியூசர் எல்லாமே அவர்தான். ஆமா, ஸோ தியோட பாட்டு அடுத்து வருது. ஸோ வடசென்னை 2 அந்த அப்டேட் வந்து எப்போ வரும்னு தெரில. ஆனால் அரசன்ல வந்து வடசென்னை ரெஃபரன்ஸ் இருக்கும்னு சமுத்திரக்கனி சொல்லியிருக்காரு. வடசென்னை கேரக்டர்ஸும் இருப்பாங்க, வடசென்னை ரெஃபரன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் ஆனால் அந்த வடசென்னை காஸ்ட் அண்ட் க்ரூ எந்த இன்டர்வியூ, வேற படங்களுக்கு இன்டர்வியூ எடுத்தா கூட வடசென்னையை பற்றிய கேள்வி அப்டேட் இருக்கு. வடசென்னையை பற்றி கேட்க அவங்க புதுசா சொல்றாங்க. அப்போ இது நடந்ததுன்னு அவங்க ஒவ்வொரு இன்டர்வியூலையும் இப்போ வரைக்கும் புதுசாக சொல்றாங்க. அப்போ வந்து அந்த ஒன்லேயே வந்து அவங்க வந்து ஒரு அன்கட் வெர்ஷன் கொடுத்தா வந்துட்டு அது இன்னும் ஹிட்டாக போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இப்போ வரைக்கும் வந்து அதில் நிறைய டீட்டெயிலிங்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேசிகிட்டே இருக்காங்க வடசென்னையை பற்றி. டாக் போயிட்டே தான் இருக்குது. வெற்றிமாறன் போற ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறாங்க. சீமானே ஒரு இடத்துல வந்து கேட்குறாரு, எப்படா அடுத்த வடசென்னை பண்ண போற அப்படின்னு சொல்லி அவரே கேட்டதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நீங்கள் விஜய் பற்றி நிறைய விஷயம் பேசணும், ஜனநாயகம் பேசணும், இந்தியா டுடே கற்றுக்கணிப்புலாம் பேசிட்டோம். விஜயோட வீடுங்கிறது ஒரு அடையாளமாக இருந்தது வந்து சாலிகிராமம். அவர் பிறந்து வளர்ந்த வீடு. அந்த வீடு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்பார்ட்மெண்ட்ஸாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து விஜய் ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பெரிய சோகமான ஒரு நிகழ்வாக வந்துட்டு மாறி இருக்கு. இந்த தகவல் வெளிவந்ததுலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ ஜெயலலிதா வாழ்ந்த வீடு, இப்போ எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு, காமராஜர் வீடு, இப்போ ரஜினிகாந்த் வீடு, இப்படி சிவாஜி கணேசன் சார் வீடு, இது எல்லாமே ஒரு அடையாளமாக தான் இருந்துட்டு இருக்கும். போயஸ் கார்டனா இவங்க, பார்த்தசாரதி படம்னா இவர் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும். அது மாதிரி சாலிகிராமங்கிறது விஜய்க்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. இன்னைக்கு அது பனையூரா மாதிரி போயிருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் அந்த சாலிகிராமங்கிறது விஜயாந்த் சாருக்கும் சாலிகிராமம் அப்படிங்கிறது விருகம்பாக்கம்ங்கிறது ஒரு இதாக தான் இருந்துச்சு. இது ஒரு நியூஸ் வந்து பனையூர் நீலாங்கரை தானே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனால எல்லாரும் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ டக்குனி என்கிட்ட சொன்னாலே வந்துட்டு எனக்கு நீலாங்கரை விஜய் வீடு அப்படின்னாலே நீலாங்கரை பனையூர் வீடு தான் வந்து கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் அதனால கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் இருக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ மேக்ஸிமம் இந்த வாரம் நம்ம சீமானுக்கு எதுவும் அப்டேட். சீமான் இப்போ வந்து இந்த கருத்து கணிப்பில் வந்துட்டு முன்னாடியெல்லாம் வந்து போன எலெக்ஷன் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா திமுக அதிமுக
நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பிற கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுலயும் ரொம்ப டைரக்டரா ஹீரோவா கம்மி ஆயிடுச்சு. அதனால வந்து மறுபடியும் நம்ம விஜய் வருவாரான்னு கேட்டுட்டு இருக்கிறது போய் இப்ப சீமான் மறுபடியும் சினிமாக்கு வந்துருவாரான்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. சீமான் வரமாட்டார். அவர் சொல்லிட்டாரு, எவ்வளோ வருஷம் ஆனாலும் வந்து நான் என்னோட பணிகள் வந்து சினிமாங்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் நான் இதையும் பண்ணுவேன் அதையும் பண்ணுவேன், ஒரேடியாக ஒன்றை விட்டுட்டு நான் வரமாட்டேங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே இருந்தார். இந்த 20 வருஷத்துக்குள்ளே சீமான் நடித்த படங்களும் இருக்குது, நிறையா படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் பாலிடிக்ஸ் தான் அவரோட மெயின் இது அப்படிங்கிற அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டார். என்னைக்கு டைரக்ஷனை விட்டு வெளில போனாரோ அன்னைக்கு அவர் முழு அப்ப டைரக்ஷன்ல ஆனா எல்ஐகே மாதிரி படங்கள்ல வந்து விஜய்க்கே வந்து படம் வந்து ஒரு சிலம்ப பேஸ் பண்ணி சீமான் எடுக்க போறதா தகவல் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே பேசப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, என் தம்பிக்கு நான் தான் எடுப்பேன்னாரு. இன்னைக்கு தம்பிங்கிற வேடே காணாம போய் அப்பப்போ வந்துட்டு போகுது அப்படிங்கிறது தான் அது. மேக்ஸிமம் இன்னைக்கு நம்ம சினிமா பற்றின எல்லா அப்டேட்ஸும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மீறி வந்துட்டு சாய் கொடுத்ததுல எதுவும் மிஸ் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கமெண்ட்ஸ்ல மக்களே சொல்லுவாங்க, எல்லாமே முடிச்சு நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம சினிமா அப்டேட்ஸில் வந்துட்டு விட்டு போனதெல்லாம் ஏதாச்சும் இருந்தாலும் அடுத்த வாரம் சினிமா அப்டேட்ஸில் நம்ம கவர் பண்ணுற அளவுக்கு இப்போ பில்லாக போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் எது ரீரிலீஸ் படங்கள் வருதாங்கிறது இனி வர்ற வாரங்களில் நம்ம பார்ப்போம். சினிமா அப்டேட்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறேன். நான் உங்களை வினோத் ராஜா. ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.